வணக்கம். விண்வெளி அதிசயங்களை பத்தி அலசுற நம்மளோட இந்த ஸ்பெஷல் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த 2026ஆம் வருஷம் மே மாசம் இரவு வானம் வழக்கமான ஒண்ணா இருக்க போறதில்ல. அது பிரம்மாண்டமான 3 அங்கங்கள் கொண்ட ஒரு காஸ்மிக் சினிமாவா, அதாவது ஒரு விண்வெளி திரைக்காவியமா மாறப்போகுது. சரி, தாமதிக்காம நேரா காட்சிக்குள்ள போலாமா? இந்த மே மாசத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற மிகச்சிறந்த படம் எதுன்னு நீங்க தேடுறீங்களா? அதற்கான விடை தியேட்டர்ல இல்லைங்க, உங்க தலைக்கு மேல இருக்கிற வானத்துல தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம பிரபஞ்சம் நமக்காக ஒரு பிரம்மாண்டமான பிளாக்பஸ்டர் காட்சியை திரையிட ரெடியா இருக்கு. அதனால உங்க டிக்கெட்டுகளை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒலியோட ஒரு அற்புதமான திருவிழாவா இருக்க போகுது. நம்ம விண்வெளி திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ காட்சி நேரங்கள் இதோ. மே 5 மற்றும் 6 தேதிகள்ல எட்டா அக்வாரிட் விண்கல் மழை, மே 18ல நிலவு மற்றும் சுக்கிரன் சந்திப்பு, அப்புறம் மே 31ல அரிய நீல நிலவு தோற்றம். மே மாசத்தோட தொடக்கத்துல இந்த ஈட்டா ஆக்வரிட் விண்கல் மழை அதோட உச்சத்தை அடையுது. அதிகாலை விடியலுக்கு முன்னாடி தோன்ற இந்த எரிநட்சத்திரங்கள் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரபலமான ஹேலிஸ் வால் நட்சத்திரம் விட்டு சென்ற தூசு பாதைய நம்ம பூமி ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகுது. அப்போ அந்த சின்ன சின்ன தூசு துகள்கள் நம்ம வளிமண்டலத்துல உராய்ந்து எரிஞ்சு சாம்பலாகுது. அதுதாங்க வானத்துல பிரகாசமான கோடுகளா நமக்கு தெரியுது. 2061 காலத்தோட பிரம்மாண்டத்தை உணர்த்துற ஒரு எண் தாங்க இது. ஏன்னா ஹேலிஸ் வால் நட்சத்திரம் கடைசியா 1986ல தான் நம்ம சூரிய குடும்பத்தோட உட்பகுதிக்கு வந்துட்டு போச்சு. அது மறுபடியும் 2061 வருஷம்தான் வரும். அது வரைக்கும் நாம அதோட தூசு பாதியை மட்டுமே கடந்துகிட்டு இருப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த விண்கற்களோட வேகம் வினாடிக்கு 40 மைல்கள். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு வினாடிக்கு 40 மைலுங்கிற நம்ப முடியாத வேகத்துல பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள இவை பாயுது. இவ்ளோ வேகமா வர்றதால தான் அவை எரிஞ்சு பல நொடிகள் வானத்துல அப்படியே நிக்கிற மாதிரியான ஒளிரும் சுவடுகளை விட்டு செல்லுது. இந்த அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்கான சில முக்கியமான விவரங்கள் இதோ. இந்த விண்கற்கள் அக்வாரியஸ் அப்படிங்கிற நட்சத்திர கூட்டத்திலிருந்து வர்ற மாதிரி தோன்றும். அதனால தான் இதுக்கு எட்டா அக்வாரிட்னு பேரு. அதிகாலை நேரங்கள்ல கிழக்கு வானத்தை பார்க்கறது ரொம்ப சிறந்தது. வானம் தெளிவா இருந்தா 1 மணி நேரத்துக்கு 50 விண்கற்கள் வரைக்கும் உங்களால பார்க்க முடியும். ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இந்த வருஷம் நிலவோட வெளிச்சம் கொஞ்சம் பிரகாசமா இருக்கறதால மங்கலான விண்கற்களை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்த வானியல் நிகழ்வை நீங்க முழுமையா ரசிக்கணும்னு நாசா சில எளிய குறிப்புகளை சொல்லிருக்காங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஸ்டெப், நகரத்து வெளிச்சம் இல்லாத நல்ல இருட்டான ஒரு இடத்துக்கு போங்க. 2வது, இருட்டுக்கு உங்க கண்கள் முழுமையா பழகிக்கிறதுக்கு குறைஞ்சது 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுங்க. 3வது, ரொம்ப முக்கியம், செல்போன் ஸ்கிரீன் உட்பட எந்த பிரகாசமான வெளிச்சத்தையும் பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ அப்புறமா கூட பாத்துக்கலாம். ஆனா இந்த விண்வெளி காட்சி உங்களுக்காக வெயிட் பண்ணாது. அதனால போனை பாக்கெட்லயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மே 18ஆம் தேதி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மேற்கு வானத்துல ஒரு அற்புதமான சந்திப்பு நடக்க போகுது. மெல்லிய பிறை நிலவுக்கு பக்கத்துல ஒரு பிரகாசமான துணை ஒண்ணு தோன்றும். பாக்குறதுக்கு பிறை நிலவு சுக்கிரன் கிரகத்தை நோக்கி வழிகாட்டுற மாதிரி அழகா அமைஞ்சிருக்கும். பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய மிக பிரகாசமான பொருட்கள்ல வீனஸும் ஒண்ணு. இதுதான் ஈவினிங் ஸ்டார், அதாவது மாலை நட்சத்திரம் அப்படின்னு பரவலா சொல்றாங்க. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவும் சுக்கிரனும் அருகருகே இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சினிமா மாயை உருவாகுது. ஆனா விண்வெளியோட நிஜம் என்ன தெரியுமா? அது 2க்கும் இடையில பல மில்லியன் மைல்ஸ் இடைவெளி இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்வை கோணம் உருவாக்குற ஒரு சூப்பரான விண்வெளி மேஜிக். இதுதாங்க நம்ம திரைப்படத்தோட கிளைமேக்ஸ். மே 31ஆம் தேதி நடக்கிற இந்த நிகழ்வு தான் ப்ளூ மூன். ஒரே மாசத்துல வர 2வது பௌர்ணமியை தான் நாம இப்படி சொல்றோம். பேர் அப்படி இருந்தாலும் வானத்துல நிலவு உண்மையாவே நீல நிறமா மாறிடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு கேலண்டர் கணக்கீடுதான். நாம வெறும் பார்வையாளர்கள் மட்டுமல்லங்க, இந்த பிரபஞ்ச திரைப்படத்தோட செட்டுக்கே நேர்ல போக நாம தயாராகி வரோம். இது நம்ம கதையோட ஒரு ஸ்பெஷல் டைரக்டர்ஸ் கட். போன ஏப்ரல் 1 பௌர்ணமிய ஒட்டி நாசா வரலாற்றுச் சிறப்புமிக்க ஆர்த்தமிஸ் 2 பயணத்தை வெற்றிகரமா தொடங்குனாங்க. 50 வருஷங்களுக்கும் மேலா மனுஷங்க நிலவுக்கு போகாத நிலையில இந்த மிஷன் விண்வெளி வீரர்களை மறுபடியும் நிலவை சுற்றி வர செஞ்சிருக்கு. இதன் மூலமா நம்ம பக்கத்து கோளான நிலவோட பல புதிய கண்கவர் காட்சிகளை நாம பார்த்தோம். இது நிஜமாவே மனித குலத்தோட மிகப்பெரிய பாய்ச்சல் தாங்க. மே 31ல நடக்க போற நிகழ்வுக்கும் இந்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஆங்கில பழமொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கிற ஒரு விஷயம். மே மாசத்துல நம்ம பார்க்க போற இந்த வானியல் நிகழ்வுகளும் அப்படியே தாங்க
ரொம்பவும் அரிதானவை, அது மட்டுமில்லாம ரொம்பவே ஸ்பெஷலானவை. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதாங்க. இந்த பிரம்மாண்டமான விண்வெளி திரைப்படத்த பார்க்க நீங்க ஆடியன்ஸா இருக்க போறீங்களா? அதிகாலையில எழுந்து விண்கல் மழைய பார்த்தாலும் சரி, இல்ல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நிலவும் சுக்கிரனும் சந்திக்கிறத பார்த்தாலும் சரி, இந்த மே மாசம் வெளிய போய் வானத்த அண்ணாந்து பார்க்க ஒரு அற்புதமான வாய்ப்ப நமக்கு தருது. அதனால தயார் நிலையில இருங்க, வானியல் காட்சிகள மிஸ் பண்ணாம ரசிங்க. இந்த பிரம்மாண்டமான விண்வெளி தொகுப்ப பத்தி தெரிஞ்சுக்க என்னோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வானத்த பார்த்துக்கிட்டே இருங்க.